3 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். கண்ணதாசனின் காதலியாய் நடந்து, கார்கியின் கனவுகளிலும் கலந்து, காலம் தாண்டியும் இளமை மாறாமல் கம்பீரமாய் நிற்கும் கன்னித் தமிழே முதற் வணக்கம். தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அறிவுசால் அவையோருக்கு என் அடுத்த வணக்கம். இதோ என் உரையின் துவக்கம். போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, தரப்பட்ட தலைப்போ நெருப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து, பேச்சிலே தரப்போகிறேன் நல் விருந்து. பஞ்ச பூதங்களில் நம்மை பிரமிக்க வைக்கும் தன்மை கொண்டதுதான் நெருப்பு. அதை உண்டாக்க பல வழிமுறைகளை பண்டைய தமிழர்கள் கண்டறிந்தார்கள். கல், மரம் போன்றவற்றை உராய்வு மூலம் பயன்படுத்தி நெருப்பை கண்டறிந்தனர். நெருப்பின் கண்டுபிடிப்பால் விவசாயம், சமையல், வேட்டையாடுதல் போன்ற பல்வேறு வழிமுறைகளை நம் வாழ்க்கையில் நாம் பின்பற்றி வருகிறோம். தீ என்று சத்தமாக சொன்னாலே பதற்றத்துடன் திரும்பி பார்க்க வைக்கும் தன்மை கொண்டதுதான் அந்த நெருப்பு. இவ்வுலகில் நாம் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏதுவாக இருப்பதே சூரியன் என்னும் பெரிய நெருப்பு கோலம்தான். மின்சாரம், பெட்ரோல், மரம் என்று எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, நம் உடல் உட்பட அனைத்து இயந்திரங்களுக்கும் உதவி செய்வது அந்த நெருப்பு மட்டும்தான். சுடர் வீசும் இந்த நெருப்பு இலக்கிய உலகில் நிரந்தரமாய் சுடர் வீசி கொண்டிருக்கும் நம் வள்ளுவரையும் கவர்ந்திருக்கிறது. அவர் குறட்பாக்களில் நெருப்பை பயன்படுத்தியுள்ளார். நாம் அனைவரும் நன்கு அறிந்த குறளான தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு என்கிறார். தீயினால் சுட்டால் அது உள்ளாரும், ஆனால் நாவினால் சொன்ன சொல் சுட்டால் அது ஆறவே ஆறாது என்று கூறுகிறார். இருந்தாலும் வள்ளுவத்தில் மட்டுமல்ல, ஆன்மீகத்திலும் நெருப்புக்கு முக்கிய இடம் உண்டு. நாம் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுகிறோமே, அது ஜோதி உருவான நம் நெருப்பைத்தானே. அது மட்டுமல்ல, தீ இல்லாமல் வேள்வி செய்ய இயலாது. ராமாயணத்திலும் ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரரது வேள்வியை காக்கவே அவருடன் செல்கிறார்கள். பாஞ்சாலத்தில் துருபதன் நடத்திய வேள்வி தீயிலிருந்து பிறந்தவள் தான் பாஞ்சாலி என்னும் திரௌபதி. திருவண்ணாமலையில் பரமசிவன் அக்னி உருவமாக இருப்பதால் தான் கார்த்திகை அன்று அங்கு தீபம் ஏற்றி வழிபடுகிறோம். துணி நெருப்பு விவேகானந்தரின் சரிதத்தை சொல்கிறது. சீரடி பாபாவும் துணி நெருப்பை வளர்த்து வந்தார். அதே போல் வடலூரில் வள்ளலார் ஏற்றிய பசிப்பினி போற்றக்கூடிய நெருப்பு இன்றும் அங்கு எரிந்து வருகிறது என்றால் நெருப்பின் பெருமையை சொல்லித்தானே ஆக வேண்டும். கண்ணகியின் நெருப்பை கொண்டு மதுரையை எரித்தாள் என்கிறது சிலப்பதிகாரம். ஆம், நெருப்பை எரிக்கத்தான் அவள் தீக்கடவுளை ஏவுகிறாள். தீக்கடவுள் கேட்கிறார், நான் யாரையெல்லாம் எரிக்கட்டும் என்று. அதுக்கு கண்ணகி கூறுகிறார், பார்ப்போர் அறவோர் பசு பத்தினி பெண்டீர், மூத்தோர் குளவி எனுமிவரை கைவிட்டு தீத்தரத்தோர் பக்கமே சேர்க என்று கூறுகிறார். அப்படியானால் பார்ப்போர்கள், அறவோர்கள், பசுக்கள், பத்தினி பெண்கள், முதியோர்கள், குழந்தைகள் எனுமிவரை கைவிட்டு தீயவர்களை மட்டும் அந்த தீ எரிக்கட்டும் என்று அவர் கூறுகிறார். அதுபோல் நெருப்பின் பெருமையை மட்டும் அல்லாது சிறுமையையும் நான் நெருப்பிடமே பேசுகிறேன். நெருப்பே, உனக்கு எதற்கு இத்தனை வாய்? உன் பசி தீரக்கூடாது என்று எந்த முனிவர் உனக்கு சாபமிட்டார்? நிறைவுமா, முடித்துக் கொள்ளுங்கள். சிக்கி முக்கி கற்கள் உன் பெற்றோராக இருக்கலாம், அதற்காக நீ இவ்வளவு கல்லாயா இருப்பாய் உன் மனதை? அதுபோல் உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தில் வார்த்து உயிர்மை எழுத்தாய் சொற்களை அடுக்கி செந்தமிழில் செந்தேனாய் இனிக்கும் செந்தமிழில் நான் இளவேனில் வாயிலாக நான் விட்ட அக்னி தூது உங்களை அணைத்திருக்கும் அடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நெருப்பே, உன்னால் நன்மையும் உண்டு, வன்மையான தீமையும் உண்டு. நீ நினைத்தால் கூரை வீட்டையும் எரிப்பாய், கோவிலில் உள்ள கோபுரத்திலும் அகல் விளக்காய் திகழ்வாய் என்று நெருப்பினை பேச்சரங்கத்தில் மிகவும் அழகாக பேசிய உங்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்ததாக இந்துமதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கணிதவியல் 2ஆம் ஆண்டு அவர்களை அழைக்கிறேன்.
பேச்சரங்கத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வெற்றியாளர்கள் கவனத்திற்கு, போட்டியாளர்கள் கவனத்திற்கு தலைமையாளர்கள் சார்பாக ஒரு அன்பான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கான கால அளவு 3 நிமிடங்கள் மட்டும்தான். 2.5 நிமிடம் முடிந்தால் நடுவர் அவர்கள் நிறைவாக என்று கூறுவார். அடுத்து இருக்கக்கூடிய அரை நிமிடத்தில் உங்களுடைய முடிவுரை என்னவோ அதை கனக்கச்சிதமாக கூறிக்கொண்டு உங்களுடைய உரையை முடித்துக் கொள்ள வேண்டும். 3 நிமிடத்திற்கு மேல் நீங்கள் எவ்வளவு மணி நேரம் பேசினாலும் போட்டியில் உங்களுடைய பெயர் இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா. பசியால் மெலிந்து பால் படநேந்திடும், கட்டி இழுத்து கை கால் முறிந்த அங்கம் பிளந்து உயிர் போகும் தருவாயிலும் கூட கொங்கு தமிழை பேச மறுப்பாளோ இந்த வீர தமிழச்சி. இங்கு கூடியிருக்கும் அத்துணை பேருக்கும் எனது அன்பு வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பு நெருப்பு. நல்லா பேசணுமா, ஆனா என்ன பேசணும் தான் தெரியல. அது போல நெருப்பு மாதிரி பேசணும்பா, ஆனா நெருப்பு தாமா என்னன்னு தெரியல. அப்படி கேட்கறவங்க எல்லாருக்கும் நெருப்புனா ஒரு பொருள் அதிகமாக ஆக்சிஜனேற்றம் அடிந்து ஒளியையும் வெப்பத்தனையும் தொடர் வேதிவினையில் எடுத்து செல்கிறதோ அதுதான் நெருப்பு. நெருப்பு நம் உடலில் அநீதி சக்தியை தான் கொடுக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் ஆராய்ந்ததில் தெரிகிறது நெருப்பு ஆக்க சக்தி கொண்டது என்பது. ஒவ்வொரு மனிதனின் உடலிலும் செரிக்க தேவைப்படுகிறது வெப்பம். அதை படிப்படியாக குறைந்தால் செரிநிலை குறைந்து பசியை இல்லாமல் உணவில்லாமல் உயிர் போக கூட காரணமாக இருப்பது நெருப்பு. அதை தொடர்ந்து ஆதி காலத்தில் சிக்கிமுக்கி கற்களால் தான் கண்டுபிடித்தார்கள் நெருப்பு என்பது அனைவரும் அறிந்தவை. ஆனால் எதற்கும் சான்றிதழ் வேண்டுமல்லவா? அதுபோல 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நெருப்பு பயன்படுத்துவதற்கான சான்றிதழ் இருக்கிறது. இதற்கு பின்புதான் நெருப்பு என்பது அரசாங்க ரீதியாக எடுத்து வரப்படுகிறது. இதுபோல் நெருப்பு ஒரு பெண்ணை பொருத்தி சொல்கின்றேன். தீயும் தீண்டாத தூயவளானாலே ஆதிரை. எப்படி? தீயும் தீண்டாத தூயவளானாலே ஆதிரை. நினைவில் வைத்துக்கொள், தன் கணவன் இறந்து விட்டான். அச்செய்தி உண்மையோ பொய்யோ? கணவனே இல்லை, வேறு யாரையும் தாய் தந்தை அண்ணன் தம்பி என்று கூறிவிடலாம். ஆனால் கணவனை கூறிவிட முடியுமோ என்றால் உடனே தீயில் எரிய செல்கின்றாய். தீ அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றிலிருந்து உலகம் போற்றும் பத்தினி என்ற பெயரை வாங்கினாள் ஆதிரை. இதனால் தான் இன்றும் அவளை தீயும் தொடாத தூயவள் என்று எண்ணுகிறாள். ஒன்றை நினைவு வைத்துக்கொள், விளக்கு வெளிச்சம் தருகிறது. விளக்கு நெருப்பை ஏற்றினால் வெளிச்சம் தருகிறது. அடுப்பு நெருப்பை ஏற்றினால் உணவை தருகிறது. ஒரு இளைஞர் நெருப்பாக இருந்தால் இன்றைய சமூகம் மாற்றமடையும். ஒவ்வொரு அறிஞனும் நெருப்பு இருந்தால் படைப்புகளை இருக்கின்றான். இயந்திரத்தில் இருந்தால் இயந்திரம் உருவாகிறது. இது போல நெருப்பு ஆக்கம் அழிவு என்பது அனைவரும் அறிந்தவனதான் நெருப்பு. ஒரு பெண் பணியாக இருக்க வேண்டும். ஒரு பெண் பணியாக இருக்க வேண்டும் என்பது அனைவரும் அறிந்தவை. ஆனால் அப்படி இல்ல, படி போல் இருந்து விடாதே, உன்னை நொறுக்கி விடுவார்கள். எரிமலை போல் இருந்து யாரும் தொடாத அளவிற்கு உச்சத்தை அடைய வேண்டும் என்பது அனைவரும் அறிந்தவை. ஒவ்வொரு பெண்ணும் கேட்டுக்கொள், உன் உச்சத்தை அடையும் வரை தீனுள் ஒளிந்து கொள். அப்பொழுதுதான் நெருப்பும் தொடாதவர்களில் சாதிக்க முடியுமே தவிர ஒவ்வொரு பெண்ணும் தீயை போல் இரு, மாற்றத்தை உண்டாக்கு என்று. வீழ்வது நானாக இருப்பினும் கூட வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.